இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில் வெளிவந்த பாடல்களில் பெண் பாடகர்கள் பலரும் காலத்தாலாம் அழிக்க முடியாத பல பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த வரிசையில் இந்திய அளவில் தன்னோட தெய்வீக குரலால் பலரது மனங்களை ஈர்த்தவங்க தான் வாணி ஜெயராம். இசைஞானியரின் இசையில் அவரும் பல பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பாடலும் கடல் கடந்து வாழும் கோடிக்கணக்கான தமிழ் இசை ரசிகர்களோட இதயத்துக்கு நெருக்கமான நாஸ்டாலஜி பெட்டகத்தோட பொக்கிஷ புதையல்னே சொல்லலாம். கடந்த 1979ஆம் ஆண்டு இயக்குனர் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளிவந்த ரோசாப்பூ ரவிகைக்காரி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள என்னுள்ளே எங்கோ ஏங்கும் கீதம் பாடல் தாங்க அது. பாடல இளையராஜாவின் சகோதரரும் பாடலாசிரியருமான கங்கை அமரன் எழுதியிருப்பாரு. கங்கை அமரன் தன்னோட எழுத்தின் மூலமா முத்திரை பதித்த பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்றுனே சொல்லலாம். மூத்த பாடகியான வாணி ஜெயராம் அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. காதலிலும் யுத்தத்திலும் மீறல் என்ற எந்த வரையறையுமே இருப்பதே இல்லைங்க. அதிசயம் நிறைந்த அவள் குறித்த நினைவுகளோட தேக்கத்தில் அவனைப் போலவே கோவுவதை மறந்திருந்தது சேவல். இலகுவான எடையுடைய எப்போதும் எச்சரிக்கையுணர்வுடன் இருக்கும் பெட்டை கூவ மறந்த சேவலை தேற்ற வருது. வந்த இடத்தில் ஒன்றையொன்று பார்வையால் ஈர்த்து நிற்கின்றன. நீளம் போர்த்திய வானம் பார்த்திருக்க வேறு யாரும் பார்த்து விடுவதற்குள் அந்த இடத்தை வேகமாய் கடக்கும் வானத்தின் பின்னமர்ந்த அவளோடு சேர்த்து பயணிக்கிறது காதல். திறந்து கிடந்த வானமும் உயர்ந்து நின்ற மரங்களும் கிசுகிசுத்து பேசிக்கொள்ள ஒழுகற்ற பாதையில் உருண்டோடி உரசிக் கொள்கின்றது காதல். சமூக ஊடகங்களில் புதிதாக பதிவிட்ட போஸ்டுக்கு மெல்ல மெல்ல வரும் லைக்கிற்கும் ஆட்டினும் தரும் ரகசிய புன்னகை போலதாங்க இந்த பாடலோட தொடக்க இசைய கிடார்ல இருந்து மென்மையை விட மிருதுவா தொடங்கியிருப்பாரு இசைஞானி. நேரம் போக போக அந்த போஸ்ட்டுக்கு வரும் நூற்றுக்கணக்கான ரெஸ்பான்ஸுகளின் போது ஏற்படும் ஆனந்த துள்ளல் போல தாங்க கிட்டாரோட வந்து சேர்ந்திருக்கும் அந்த வயலினோட எமோஜுகளை கூடையில் அள்ளி மேலே கொட்டியது போலவே வயலின்களோட பெல் சேரும் பொழுது வரும் புல்லாங்குழல் இசை ஆயிரக்கணக்கான லைக்குகளையும் ஹார்டின்களையும் மனசெல்லாம் அப்பி கொண்டது போலவே அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த பாடலோட பல்லவியை என்னுள்ளே ஏங்கோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது ஏன் வாட்டுது ஆனால் அதுவும் ஆனந்தம் என்று மென்மையான வார்த்தைகளை கொண்டு கங்கை அமரன் எழுதியிருப்பாரு. நிர்பந்தங்கள் ஏதுமின்றி நீண்டு செல்லும் பயணத்தில் அவளோடு கனத்த மௌனத்துடன் கலந்திருக்கின்றது காதல். கடந்து செல்கின்ற மரங்களும் செடிகளும் குடிசைகளும் வீடுகளும் அவளைத்தான் பார்க்கிறதென்ற அச்ச உணர்வை அசித்து சரி செய்கிறது பாதை. மண் சாலைகளை கடந்து மேடேறும் திருப்பங்களில் அனிச்சையாய் அவன் இடை அணைத்து தோல் சாயும் அவளது காதலில் ஆட்சேபனைகள் ஏதும் இருக்கவில்லை என்பது போல தாங்க காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். முதல் சரணத்துக்கு முன்வரும் அந்த இடையிசையை போல தாங்க வயலின்களோட வசீகரத்தோடு லேசாக தொடங்கி சென்று கொண்டிருக்கும். அந்த தருணத்துல வர ஒரு சின்ன இடைவெளிக்குள்ள வர புல்லாங்குழல் இசை பாடல் கேட்பவர்கள் அத்தனை பேரையும் மயக்கத்துல அழுத்தி தலையாட்ட வச்சிருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே வயலின் வச்சு மயக்கத்துல இருந்த நம்ம எல்லாரையும் தெளிய வச்சிருப்பாரு இசைஞானி.